வெல்கம் மக்களே. இந்த உலகத்துல சில இடங்கள் இருக்கு. அங்க உயிரோட இருக்கிறவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் இடையில ஒரு காகிதம் மாதிரி போல ரொம்ப மெலிசான ஒரு கோடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம்தான் தாய்லாந்து. இங்க பேய் கதைகள் மட்டும் இல்ல, அதை பார்க்கலாம், கேட்கலாம் மற்றும் அதை உணரலாம். ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ல செக்யூரிட்டி கார்டு டியூட்டில இருக்கும்போது ஒரு கருப்பு நெல் மாதிரி ஒரு உருவம் அங்க இருக்கிற மார்பிள் ஃப்ளோல மேல ஓடிட்டு போறத பயத்தோட அவர் பார்த்திருக்காரு. ஆனா அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இல்லைன்னு தெரியுது. ஒரு ஃபிலிம் க்ரூ ஒரு பிளாக் மேஜிக்கை பத்தி ஹாரர் மூவி ஷூட்டிங் எடுத்திருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு அந்த மூவியோட மெயின் ஆக்ட்ரஸ் அவங்களோட உடம்ப மூவே பண்ண முடியாம இருந்திருக்கு. என்ன காரணம்னா ஒரு இன்விசிபிளான ஒரு ஃபார்ஸ் அவங்க பாடியை ஃபுல்லா பேரலைஸா பண்ணிடுச்சுன்னு தெரிய வருது. பேங்காக் ஜெயில இருந்து ஒரு கைதி ஒருத்தன் தூக்கத்துல இருந்து மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருந்திருக்கான். அப்போ லேசா கண்ணை திறக்கும் போது ஒரு பேய் மாதிரி உருவம் சிவப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த கைதியோட கழுத்தை பிடிச்சி நசுக்கிற மாதிரி அவன் பார்த்திருக்கான். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெறும் ரூமர் கிடையாது. அங்க இது எல்லாம் நிஜமாவே அங்க நடந்தது. இறந்தவங்க அமைதியா இல்லாத பூமி இது. பேய் திருமணம், சூனியம் மற்றும் பண்டைய இறுதி சடங்குகள் வெறும் கலாச்சாரமா மட்டும் இல்லாம தேவையான முன்னெச்சரிக்கை பாதுகாப்புக்கும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க அந்த இறந்த ஆவிகள் இன்னும் நம்மளை சுத்தி உலாவிக்கிட்டு இருக்குன்னு அவங்களோட நம்பிக்கை. இன்னைக்கு நாம தாய்லாந்துடைய மர்மமான அமானுஷ்யமான மறுபக்கங்களை தான் பார்க்க போறோம். இது எஸ்கே டூர் ஜோன். நான் உங்கள் எஸ்கே. வாங்க இன்னைக்கு ஜோனுக்குள்ள போலாம். தாய்லாந்துடைய ஹாரர் சினிமா உலகத்திலே மிக பயங்கரமான படங்கள்லே ஒன்னா பேர் வாங்கியிருக்கு. உதாரணத்துக்கு ஷட்டர், அலோன், பீமாக் மாதிரி படங்கள் பார்க்கும்போது நமக்கு பயத்தோட எக்ஸைட்மெண்ட்ல சேர்ந்து பார்த்துருக்கோம். இது எல்லாம் தாய் ஹாரர் படங்கள்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டச். கதையில ட்ரெடிஷ்னல் பேய் கதைகள் இருந்தாலும் அதை மாடர்ன் ஸ்டைலா சொல்றது தான் இதோட ஹைலைட். ஆனா தாய் ஹாரர் மூவி இவ்வளோ பயமுறுத்தலா இருக்குன்னு நினைச்சா அது இவங்க கலாச்சாரம், பண்டைய காலத்து மர்மங்கள் இன்னும் கொஞ்சம் எமோஷனலா சென்டிமெண்டாவும் பார்க்கறவங்க மனசை டச் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்றதுனால தான் அதுதான் தாய் ஹாரர் ரொம்ப யூனிக்கா, ரொம்ப டச்சிங்கா ஃபீல் பண்ண வைக்கும். சில பேர் சொல்றாங்க இந்த படத்துல வர காட்சிகள் பார்க்க அப்படி தத்துரூபமா உண்மையாவே இருக்குன்னு. இந்த படங்கள் எல்லாம் ஒரு சபிக்கப்பட்ட மாதிரியான ஒரு படங்களாகவும் உண்மையான ஆவிகள் வந்து அங்க தொந்தரவு பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங்ல வேலை பார்க்குற க்ரூ மெம்பர்ஸ்க்கு செட்டில் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்காவும், எதுக்குன்னே புரியாமலே திடீர் ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. கனவுல கூட பயங்கரமான கனவு வர்றதாவும் அதுவும் ரொம்ப ரியலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. த ப்ராமிஸ் அப்படின்னு ஒரு தாய்லாந்து படம் நிஜ உலகத்துல இருந்த ஒரு ஹாண்டட்டான உயரமான கட்டிடத்தை பேஸ் பண்ணி எடுத்த மூவி. இந்த மூவி ஷூட் பண்ண டைம்ல அதுல நடிச்சவங்களுக்கு ரொம்ப மன உடைச்சலா ஏற்பட்டதாகவும் பல சங்கடங்களை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா பேசப்பட்ட படம் ஹார்ட் ஆஃப் த டெவில். இந்த மூவில தாய் பிளாக் மேஜிக்கோட பயங்கரமான உண்மையான விஷயத்தெல்லாம் ரொம்ப பேருக்கு முதல் முறையா காமிச்சிருக்காங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த மூவில காமிச்ச அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் ரியலிஸ்டிக்கா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தாய்லாந்து கலாச்சாரத்துல மூட நம்பிக்கைகள் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆவிகள், பேய்கள் மற்றும் சாபங்கள் மீதான நம்பிக்கைகள்லாம் அவங்க அன்றாட வாழ்க்கையோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கையோட ஒரு ஃபேமஸான சின்னம் தான் சான் பிரா பும் அப்படின்னு ஆவிகள் அடைக்கிற ஒரு வீடு. அதை சின்ன டெம்பிள் கூட சொல்லலாம், ஒரு ஸ்பிரிட் ஹவுஸ். இந்த வீடை வீட்டு முன்னுக்கு, பிசினஸ்க்கு, கவர்மெண்ட் பில்டிங்க்கு வெளியே வச்சிருப்பாங்க. இந்த சின்ன கோவில்கள் எல்லாம் காவல் தெய்வத்துக்காக பலி கொடுக்கிற இடம் மாதிரி இருக்கும்.
ஏன்னா அவங்க காப்பாறதுக்காக சமாதானப்படுத்துறதுக்காகவும். ஆனா அதை காப்பாத்த விட்டாம போச்சுன்னா என்ன ஆகும்? பழிவாங்க துடிக்கும் கோவத்தோட இருக்கிற ஆவிகள், விசித்திரமான கிசுகிசுக்கள், மாயமான காலடி சத்தங்கள் மற்றும் உறிஞ்சி போக வைக்கும் காட்சிகள் எல்லாம் அவங்களோட தைலண்ட் புராண கதைகளிலே இருக்கு. சில கடை வியாபாரிகள் உறுதியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சன் ப்ராப்பூமை சரியா பாத்துக்காம விட்டுட்டா பல பேரும் அப்படி விட்டுட்டும் போயிருக்காங்க. இதனால என்ன ஆகிருக்குன்னா, திடீர்னு அவங்க பிசினஸ் நொடிச்சும் போயிருக்கு, கடையில திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சும் போயிருக்கு. இதுல வேற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு பொருள் தானே நகர்ந்து போகிறதாவும், அந்த கடையில சொந்தமா கதவை தூக்கி அடிக்கிறதாவும் சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கோஸ்ட் வெட்டிங்னு அப்படின்னு பேய் கல்யாணம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு நடைமுறை. இதுல உயிரோட இருக்கிற ஒருத்தன் ஒரு செத்தவன் கூட கல்யாணம் பண்ணுவாங்களாம். இது எல்லாம் பண்ண ரீசன் என்னன்னா, அந்த கல்யாணம் ஆவாத ஆவிகளுக்கு பீஸ் கொடுக்கணும்னு, அதாவது ஒரு நிம்மதி அடையணும்னு, இல்லைன்னா அவங்க ஆத்மா நிம்மதி இல்லாம திரியும்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆண் இல்லைன்னா ஒரு பெண் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் உடுத்திக்கிட்டு இரவுல அலைந்து தெரிவதாகவும், கல்லறையில அவங்க போய் ஒரு துணையை தேடுவதாகவும் பார்த்திருக்காங்க. சப்போஸ் காதலனோ இல்ல காதலியோ இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்கள காதலிச்சவங்க கல்லறைக்கு போய் அந்த செத்து போனவங்க கூட இரவுல வாழ்வாங்களாம். ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் மகன் இல்லைன்னா ஒரு பெண் மகள் இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த குடும்பம் சில சமயத்துல இந்த திருமண ஏற்பாடை செய்வாங்களாம். ஏன் அப்படின்னா, அவங்க ஆத்மா தொலைஞ்சு போறதை தடுக்கிறதுக்காகவும் ஒரு இறுதி சடங்கு செயலா செஞ்சிருவாங்க. முறையான திருமணம் செய்யாதவங்களோட ஆவிகள் ஒரு நபர் உடம்புக்குள்ள இருக்கிறதாவும், வேற ஒரு குரலில் பேசுவதாவும், திருமணம் செய்ய வாய்ப்பு கேட்டு மன்றாடி கெஞ்சுவாங்களாம் அந்த நபர். இதை பத்தின நிரூபிக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரியோட ரெக்கார்ட்ஸும் இருக்கு. நீங்க ஃப்ளைட்ல இறங்கி உள்ள நடந்து போனீங்கன்னா அதுதான் ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட், தைலண்டுடைய மெயின் கேட்வே. அது ரொம்ப பிஸியான டெர்மினல் நீங்க நினைக்கலாம். ஆனா அங்க உள்ள மாடர்ன் டிசைனுக்கும் சுத்தி இருக்கிற நிறைய மக்கள் மத்தியில ஒரு பயங்கரமான சீக்ரெட்டும் இருக்கு. உண்மை என்னன்னா, அந்த ஏர்போர்ட்டே ஒரு ஹண்டடான ஏர்போர்ட்னு சொல்றாங்க. பல வருஷமா நிறைய விசிட்டர்ஸும் அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃபும் ஏர்போர்ட்ல பல விசித்திரமான உருவங்களையும் நிழல் மாதிரி உருவங்களையும் பார்த்திருக்காங்க. ஆனா அந்த தீய தொந்தரவுகள் அங்க மட்டும் இல்ல, வாகன விபத்துகள், பிளேன்ல சடனா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுமா, டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷனா ரொம்ப அடிக்கடி நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, அங்க உலாவிக்கிட்டு இருக்கிற நிம்மதி இல்லாத ஆவிகள் பண்ற செயல்கள் தான் சொல்றாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமானுஷ்யமான செயல்கள் இன்னும் அங்க அதிகமா உண்டானதுனால மறுபடியும் அங்க நிம்மதியை கொண்டு வரணும்னு ஒரு தீவிரமான முயற்சி செஞ்சிருக்காங்க. 99 மான்க், அதாவது தைலண்ட் சாமியார்களை கூப்பிட்டு 9 வாரம் தொடர்ந்து தீய சக்திகளை விரட்டுறதுக்காக பல சாங்கியங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா உண்மை என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஏர்போர்ட்ல பேய் நடமாட்டம் இருக்கிறதே ஆச்சரியம் இல்ல. ஏன்னா இந்த ஏர்போர்ட் ஒரு கல்லறைகளா இருந்த இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. அங்க இதெல்லாம் சில பேர் வதந்திகளை பரப்புறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க அந்த ஸ்வர்ண பூமியில அழகான ஹால் வழியா நடந்து போகும் பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மட்டும் அங்க தனியா இருக்க மாட்டீங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏர்போர்ட் மட்டும் இல்ல, தைலண்டுடைய மிகப்பெரிய அரசாங்கம் கட்டிடங்களும் வீடுகளும் இந்த தீய சக்தியிலிருந்து தப்பிக்கவும் முடியல. கவர்மெண்ட் ஹவுஸ் ஆஃப் தைலண்ட், தம்னியா பிரதபான், ஒரு இட்டாலியன் கோத்திக் டிசைன்ல அந்த காலகட்டத்திலே கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கட்டிடம். இப்போ பார்த்தா கூட பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனா அதோட உள்ள இருக்கிற ரகசியங்கள் ரொம்ப கொடூரமா இருக்கும். அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் அங்க ஹாலை சுத்திட்டு இருக்கணும். எல்லா லைட்ஸும் அப்பப்போ அமிஞ்சு எரியறதும், ஏதாவது முணுமுணுக்கிற மாதிரியும், கத்துற சத்தம் மாதிரியாகவும் கேட்டதாகவும், ஏதாவது பொருள் தானாவே நகர்ந்து போகிறதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹால்வேல இருக்கிற பெரிய கண்ணாடியில ஒரு நிழல் மாதிரி உருவம் தெரியுமா, ஆனா நீங்க பின்னாடி திரும்பி பார்த்த உடனே அது சற்றன்னு மாயமா மறைஞ்சு போயிருமா. இதுலயே ஒரு மிக பயமுறுத்தலான நிகழ்வுகள் என்னன்னா, அது தைலண்டுடைய பிரைம் மினிஸ்டர் பிரேம் தின்சுலானோண்டா அவரோட டைம்ல நடந்த விஷயங்கள் தான். அவரு லேட் நைட்ல அவர் வீட்டு காரிடோர்ல ஒரு கொடூரமான உருவத்தை பார்த்திருக்காரு. அது ஒரு வயதான கிளம்பி ரூபத்துல, ஆனா அது மனுஷியே இல்லைன்னு வேற ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பில்டிங்ல இருக்கிற கார்ட்ஸ்க்கும் நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கு. அங்க உள்ள கதவு தானாவே சாத்தி திறக்கிறதாவும், யாருமே இல்லாம ஒரு கை மாதிரி அவங்க யூனிஃபார்மை இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு காலி அறையில யாருக்குமே புரியாத சத்தம் மாதிரி மந்திரம் சொல்ற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
நிறைய பேரு அங்க நம்புறது என்னதுன்னா இது ஒரு ஃபார்மர் கவர்மெண்ட் ஆபீஸோட ஆவிதான்னு. அவன் வாழ்ந்திருந்த காலத்துல அவன் அதிகாரம் பண்ண அந்த பவரோட அந்த கட்டிடத்துல இன்னும் அங்க தொடர்ந்து உலாவிக்கிட்டு இருக்கிறதாவும், அப்படி இல்லைன்னா இது அதை விட பல நாட்கள் முன்னாடி இருந்த ஏதாவது பண்டைய காலத்தோடைய கெட்ட சக்திகள் இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்பவும் அங்க ஏதோ ஒண்ணு கருப்பு உருவம் இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாங்க. தாய்லாந்து ஹிஸ்டரியில மோஸ்ட் ஃபேரஸ் பிளேஸ்னா ஒரு இடம் தான் கிரைம் சஸ்பென்ஷன் டிவிஷன் ஜெயில். அந்த ஜெயில இருந்த ஒரு கைதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிவப்பு டிஷர்ட் போட்டு இருக்கிற ஒரு ஆம்பளை உருவம் நிழல்ல நிக்கிற மாதிரி தெரியும், ஆனா கொஞ்ச நேரத்துல தானே அது மறைஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஜெயிலுக்குள்ளார ஒரு மர்மமான சூழ்நிலைகள்ல செத்து போனவுடைய ஒரு ஆவின்னு. அந்த ஜெயிலோடைய வார்டன் எல்லாம் நைட் டைம்ல தனியா டியூட்டி பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம செல்ல இருக்கிற கைதிகள் கூட நிறைய தடவை பிரஷும் ஸ்கிராச்சும் வச்சு யாரோ எழுப்புனதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு உருவம் என்னை அட்டாக் பண்ணிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்த கைதிகள்ல ஒருத்தன் ஒரு வாட்டி நடு ராத்திரில தூங்கும் போது மூச்சு விட கஷ்டப்பட்டிருக்கான். அவனோட முகத்துக்கு ரொம்ப க்ளோஸா சத்தமா மூச்சு விட சத்தம் கேட்குதுன்னு சொல்லியிருக்கான். அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு ரெட் டிஷர்ட் போட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அவன் மேல நிக்கிற மாதிரி பார்த்திருக்கான். அவனுக்கு கண்களே இல்லாம இருந்திருக்கு. அவனோட வாய் பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமா சிதைஞ்சு போயிருக்கு. அதை பார்த்ததும் உடனே அந்த கைதி பயத்துல கத்திருக்கான். ஆனா மில்லி செகண்ட்ல அந்த உருவம் சட்டுன்னு மறைஞ்சு போயிடுச்சு. மறுநாள் காலையில பார்த்தா அவனோட கழுத்துல தொண்டை பகுதியில ஆழமான சிவப்பு கலர்ல கை அச்சு இருந்திருக்கு. ஆனா ராத்திரி ஃபுல்லா யாரும் அவன் செல்லுக்குள்ள போகவே இல்லை. சவுத் ஈஸ்ட் ஆசியா முழுவதும் பயங்கரமான ஆவிகள் பல வடிவங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் கிராசு. அது ஒரு பெண்ணோட தலை மட்டும் இருக்கும். ஆனா அந்த தலைக்கு கீழே அதோட உறுப்புகள் மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கோரமான பறக்கும் ஆவியா அலையும். தாய் நாட்டுப்புற கதைகளிலையும் கண்ணால முழுவதும் பார்க்கப்பட்டிருக்கு. கம்போடியாவில் இதுக்கு பேரு ஹாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலிப்பீன்ஸ்ல இதுக்கு பேரு மனநங்கால். இது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஸ்பிரிட்ஸ். இரவு நேரத்துல ரத்தமும் இறைச்சியும் தேடி திரிஞ்சு அலையும்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பிரீட்னு ஒரு கொடூர பேய். இதோட உருவம் ஜப்பானோடைய காக்கி மாதிரியாவும், சைனாவுடைய ஈகு மாதிரியாவும், இந்தியால சொல்ற பிரேதாஸ் மாதிரியாவும் இருக்கும். ஆசியா முழுவதும் இருக்கிற ஆவிகளோட பக்கத்துல தாய்லாந்துக்கும் தன்னுடைய தனித்துவமான பேய்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான அதிக பேசப்பட்ட பேய் தான் மேனாக். அது ஒரு பெண். மேனாக்கோட ஸ்டோரி தலைமுறையாக சொல்லிட்டு வராங்க. இருட்டில் நடக்கிற குறியிலையும் நிறைய படங்கள்லையும் இந்த கதையை திரும்ப சொல்லியிருக்காங்க. ஆழமான காதல்ல மூழ்கிய ஒரு அழகான இளம் பொண் அவள் கணவர் கிட்ட இருந்து கொடூரமான மரணத்தால பிரிக்கப்படுறா. அவளோட கணவர் போர்ல இருந்த நேரத்துல மேனாக் பிரசவ வழியில பரிதாபமா இறந்து போயிடுறாங்க. ஆனா கணவர் வீட்டுக்கு திரும்பும் பொழுது அவருக்கே தெரியாது. அவரோட மனைவி தான் கணவர் வர்றத வாசல் நின்று காத்துக்கிறத அவர் பாக்குறாரு. அவளோட கணவரை வீட்டுக்குள்ள அழைக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அங்க இருக்கிற கிராமத்து மக்களுக்கு எல்லாம் இந்த உண்மை ஏற்கனவே தெரிஞ்சு போயிடுது. அவரோட வைஃப் செத்துட்டாங்க, கண்டிப்பா அவரையும் சீக்கிரமா அது கொன்னுடும்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஆனா மேனாக்கோடைய லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ்ன்றதால அந்த மரணம் கூட அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க நார்மலா தான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. எதுவும் நடக்காத மாதிரி இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு இரவு வர வரைக்கும் அன்னைக்கு ஒரு இரவுல அவங்க தவறுதலா ஒரு பொருளை தள்ளி விட்டுருக்காங்க. பட் அந்த எடுக்கும் போது அவங்களோட கை ரொம்ப நீளமா போய் அந்த பொருளை எடுத்திருக்காங்க. அதை அவங்க கணவர் பார்த்திருக்காரு. அப்போதான் அவருக்கு புரிஞ்சிடுச்சு இவங்க ஒரு பேயின்னு. உடனடியா அவர் பயந்து அங்கிருந்து ஓடிட்டாரு. அதுக்கு அப்புறமா தான் மேனாக்கோடைய ஆவி ரொம்ப கோவப்பட்டு அவங்கள பத்தி யாராவது ஏதாவது அவங்க கணவர்கிட்ட சொன்னவங்களை எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் தொடர்ந்து அந்த வில்லேஜை கோபத்தோடவே வேட்டையாட ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வரைக்கும் பேங்காக்ல இருக்கிற அவளோட புனிதமான ஸ்தலங்கள்ல நிறைய பேர் போய் அவங்களுக்கு பிளெஸிங் கிடைக்கணும்னு மேனாக்கு காணிக்கை செலுத்துறாங்க. இல்லைன்னா அவங்க நைட்ல யார் வீட்டுக்கு வராம இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அது இப்ப வரைக்கும் நம்பிட்டு வராங்க. எல்லா ஆவிகளும் துக்கத்துல பிணைக்கப்படவில்லை. சில ஆவிகள் ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். உதாரணத்துக்கு கிரஹாங். இது ஒரு தீய எண்ணம் கொண்ட ஒரு ஆண் தோற்றத்துல இருக்கும். பகல்ல ஒரு சாதாரண மனுஷ மாதிரி இருக்கும். ஆனா இரவுல உருவ மாறி அவனுடைய உண்மையான பயங்கர தோற்றத்தை காமிக்கும். அவனுடைய உடல் முழுக்க ஒரு கருப்பு மாந்திரிகம் கொண்ட மந்திரங்கள்ல பச்சைகளா செலுத்தி இருக்கும். முகம் ரொம்ப உருமாறி ரொம்பவே பயமா இருக்கும்.
கூடவே 2 பெரிய கூடைகளை அவன் ரெக்கைகளா மாதிரி பயன்படுத்தி இரவு நேரத்துல வானத்துல அவன் கதறி கதறி அழுந்துகிட்டு பறக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மரத்துல பதுங்கி நின்று பார்த்துட்டு இருக்கிற அதோட கொடூரமான உருவத்தை சில பேர் அதை பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. யாராவது தனியா நடந்து போனாங்கன்னா அவங்கள மட்டும் வேட்டையாடவும் செஞ்சிருக்கு. அதுல பாதிக்கப்பட்டவங்க இதை தெரிய வச்சிருக்காங்க. அது வந்துருச்சுன்னு தெரியுற அறிகுறி எதுனா காட்டுல முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் மாதிரி கேட்கும்னு சொல்லப்படுது. இந்த பேங்காக்லயே ஃபேமஸான ஒரு ஹண்டட்டான ஒரு விஷயம்னா த ஹண்டட் பேங்காக் டவர். இதுதான் சாட்டோன் யூனிக் டவர். பேங்காக்லயே 49 அடி உள்ள ஒரு வானவிலாவிய கட்டிடம். ஒரு காலத்துல ஆடம்பரம் மற்றும் முன்னேற்றத்தின் அடையாளமாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனா 1977 ஏசியா பைனான்சியல் கிரைசிஸ்னால இந்த பில்டிங்கை கான்ட்ராக்ஷனை நிறுத்திடுறாங்க. அதனால கட்டிடம் பாதியிலே கைவிடப்பட்டிருக்கு. ஸோ பல பேர் இதை மறந்தும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் பேங்காக் சிட்டி முழுவதும் இதை பத்தின ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பரவிய கொஞ்ச நாள்லே அங்க உள்ள லோக்கல் மக்கள் எல்லாம் இந்த கட்டிடம் ஒரு சபிக்கப்பட்ட நிலத்துல கட்டியிருக்காங்கன்னு நம்பிடுறாங்க. இந்த பில்டிங்கை கட்டும்போது இங்க புனிதமான கல்லறைகள்லாம் இருந்திருக்கு. அதை நோண்டி தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அப்படி தொந்தரவு செய்யப்பட்ட அவங்களோட ஆவிதான் அந்த கோபுரத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. மேலும் காலியாக இருந்த கட்டிடத்துல பயங்கரமான இந்த அமைதி தான் இந்த வதந்திகளுக்கு மேலும் உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த டவருக்குள்ள துணிச்சலா உள்ள போனவங்க விசித்திரமான நிகழ்வுகள்லாம் பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு நிழல் மாதிரி உருவங்கள் அவங்க உடம்பு கிட்ட இருந்து கிராஸ் பண்ணி போனதாகவும் காதோரம் வந்து முணுங்குறதாகவும் ஒரு பயத்தோடய சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு இந்த கோபுரத்துல உள்ள போனதுனால அவங்க ஆவிகள் அவங்களுக்கு துரதிர்ஷ்டத்தையும் மரணத்தையும் கூட ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணமா 2014 ஸ்வீடிஷ் கண்ட்ரிலேருந்து ஒரு டூரிஸ்ட் இந்த டவர்ல 43ஆம் மாடியிலிருந்து ரொம்ப மர்மமான முறையில தூக்க மாட்டி தொங்கிக்கிட்டதா இருந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அதோட பயங்கரமான நியூஸா இன்னும் ஜாஸ்தியா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்க ஆக்ரோஷமா இருக்கிற ஆத்மாக்களுக்கு அமைதிப்படுத்த உள்ளூர் மக்கள் இந்த டவரோட என்ட்ரன்ஸ் பக்கத்திலே ஒரு ஸ்பிரிட் ஹவுஸும் சாப்பாடும் காணிக்கையெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த பேய்களை அமைதிப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க. இன்னும் இந்த பில்டிங்க்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அர்பன் எக்ஸ்ப்ளோரர்ஸும் பேய் ஓட்டுநர்களும் ரகசியமா உள்ள போயிட்டு தான் வராங்க. ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் பார்க்கணும்னு ஒரு எதிர்பார்ப்போட உள்ள போனவங்க ரொம்ப பேரு வெளியே வந்து அவங்க சொல்ற தகவல் உள்ள போன உடனே ஒரு ஹெவியான அடக்குமுறையான பாரமான ஃபீல்லாம் வருதுன்னு, அது அவங்க வெளியே வந்த பிறகும் அவங்க கூடவே இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு அந்த சாத்தோன் யூனிக் டவர் வந்து ஒரு கோஸ்டான மானுமெண்ட் மாதிரி இருக்கு. அதோட நொறுங்கி இருக்கிற கட்டமைப்பு, அதோட டவரோட கருப்பு வரலாற இது தாய்லாந்தோட இருக்கிற மோஸ்ட் ஹண்டட் பிளேஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இடமா மாத்திடுச்சு. தாய் புராண கதைகளிலே சில ஆவிகளை பத்தி கேட்டாலே பயம் வரும்னா அது பாய் தாய் ஹோங் தான். இந்த ஆத்மா அந்த மாதிரியான வயலண்டா ரொம்ப கொடூரமா சாகுன ஆத்மாவா இருக்கும். இந்த மாதிரி ஆத்மாக்கு நிம்மதி இருக்காது. ஏன்னா அவங்க செத்து போன விதம் அது ஒரு கொலையா இருக்கலாம், கொடூர ஆக்சிடென்ட் செத்து போயிருக்கலாம், இல்ல நம்பிக்கை துரோகத்தால கொல்லப்பட்டிருக்கலாம். இப்படி செத்து போனவங்க அவங்க ஆத்மா மிச்சம் வெறிய கூடவே வச்சிருந்து முடிக்காத பழியை தீர்த்து முடிச்சுட்டு தான் போவோம். சாகர நேரத்துல பட்ட கஷ்டமும் வலியும் வேதனைகளும் அவங்க முகத்துல இருக்க கோபத்துல காட்டிரும். அவங்க எங்க இறந்தாங்களோ அந்த இடத்துல தான் அதிகபட்சம் அவங்க வேட்டையாடுவாங்கன்னு. எஸ்பெஷலி அவங்க சாகிறதுக்கு ரீசனான ஆளு இன்னும் மிச்சம் இருந்தா அவனை பழி வாங்கணும்னு வெறியோட தேடி கொள்ளாம விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆவிகளை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு கொடிய நோய்களால கஷ்டப்படுவாங்க, வாழ்க்கையில பெரும் நஷ்டத்தை பார்ப்பாங்க, இல்லைன்னா மரணமும் ஏற்படலான்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க உள்ள மக்களுங்க என்ன சொல்றாங்கன்னா பாய் தாய் ஹோங் அது நைட் டைம்ல தான் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. அது நேரத்துல வாழ்வுக்கும் சாவுக்கும் இருக்கிற எல்லைகள் கொஞ்சம் மெலிசா தான் இருக்கும். யாராச்சும் திடீர்னு ஒரு மாதிரி குளிரா ஃபீல் பண்ணாங்கன்னா இல்ல பயம் மாதிரி கலந்த ஒரு உணர்வு ஏற்பட்டா அந்த இடத்துல நிக்காம உடனே போயிடணும்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி அந்த ஆவி உலாவிட்டு இருக்கிற ஏரியால அந்த பாய்த்தாய் அவங்களுடைய ஆத்மா அமைதியாக்கவே முடியாதுன்னு, அதை கட்டுப்படுத்துறதும் ரொம்ப கஷ்டமும் கூடன்னு சொல்லப்படுது. பேங்காக்ல சமுட் பிரகாங் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாங் பூ ஷூ ஃபேக்டரி ஒன்று
இப்போ அந்த இடம் ஒரு அபண்டனான ஸ்பாட் ஆயிருச்சு. முன்னாடிலாம் இது ஒரு பிஸியான இண்டஸ்ட்ரி ஹப்பா இருந்தது. ஆனா இப்போ இதுல பல அமானுஷ்ய தொந்தரவு நடக்குதுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் அந்த இடத்துக்கு போகவே பயப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய கோரமான சம்பவம் நடந்தனால அந்த ஃபேக்டரியில உள்ள ஒரு கம்ப்ரெசர் மால் ஃபங்க்ஷன் ஆனனால ஒரு மிகப்பெரிய தீ வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த தீ விபத்துல தொழிலாளிங்க நிறைய பேரு பலத்த தீ காயம்லாம் பட்டிருக்காங்க. ஆனா சில தொழிலாளிங்க அந்த ஸ்பாட்ல இறந்தும் போயிருக்காங்க. பேரழிவு ஏற்பட்டாலும் அந்த ஃபேக்டரியோட ஓனர் திரும்ப அதை சரி பண்ணி மறுபடியும் ரீஓபன் பண்ணியிருக்காரு. பிசினஸை கேரி பண்றதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அங்க இருந்த ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் அவங்க அங்க செத்து போனவங்களோட ஆவியை பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் சந்தோஷமா ரன் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபேக்டரி இப்ப பயமுறுத்துற இடமா மாறிடுச்சு. அதோட அந்த விஷயம் அந்த ஊர் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அங்க வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஃபேக்டரி விட்டு போயிட்டாங்க. அதனால பிசினஸும் அங்க ரன் பண்ண முடியாம ஆயிடுச்சு. தான் ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ஃபேக்டரியோட ஓனர் அங்கேயே ஃபேக்டரிக்குள்ள தான் உயிரை அவரே எடுத்துக்கிறாரு. இப்போ அந்த ஃபேக்டரி பேய் இருக்கிற பாலடைஞ்ச இடமா மாறிடுச்சு. லோக்கல் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, காத்துல என்னமோ எரிஞ்சு போன வாடைகள் எல்லாம் நிறையவே அடிக்கும். ராத்திரி நேரத்துல தூரத்துல இருந்து ஒரு அலறிக்கிட்டு இருக்கிற மாதிரி சவுண்ட் வரும். இப்ப வரைக்கும் யாரும் அந்த பக்கம் போறது கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. அந்த ஃபேக்டரி இப்பவும் ஹண்டரா தான் இருக்கு. இறந்து போன ஆவிகள் இன்னும் அங்க நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. தாய்லாந்துல இருக்கிற கருப்பு உலகம் பேயோட மட்டும் முடியல, அது கருப்பு மாந்திரிகம் வரைக்கும் போகுது. இப்போ அதை தடை பண்ணியிருக்காங்க. ஆனா வித்தைகளை இன்னும் மறுக்கப்படல. அதுல ரொம்ப பயங்கரமான ஒரு பயிற்சி தான் லொக்ரோக். இந்த சாங்கியத்தை ஒரு இறந்து போன புது குழந்தையோட சாவுல இருந்து பவர்ஃபுல்லான விஷயங்களை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த சபிக்கப்பட்ட பொருட்கள் பண்டைய காலத்திலிருந்து சூனியத்தால் பிணிக்கப்பட்ட பணத்தையும் செல்வாக்கும் அதிகாரமும் கொண்டு வரதாகவும் சொல்லப்படுது. ஆனா அதோடைய விலை அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சிருக்கிறவங்க இரவுல ரொம்ப சாஃப்டான வாய்ஸ்ல அழுகிற மாதிரி கேட்டதாகவும், இருட்டுல பார்க்க முடியாத கைகள் அவங்கள பிடிச்சி இழுக்கிற மாதிரியாகவும் ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த முழுமையா பிறக்காத குழந்தைகளோட ஆவிகள் அமைதியா அடங்காம குதிச்சு ஆடவும், அவங்களோட வலி அவங்கள பழி வாங்கும் பொருளாகவும் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த நடைமுறை இப்ப தடை பண்ணியிருந்தாலும் ஆனா கதைகள்ல அப்படியே இருக்கு. இன்னுமே சில பேர் இந்த கருப்பு மாந்திரிகள் இன்னும் அங்க இருப்பதாகவும் நம்புறாங்க. தாய்லாந்து நாடு ஒரு அதிக மூட நம்பிக்கை கொண்ட நாடு. செத்துட்டா கூட ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும்னு நம்புறாங்க. அங்க செத்து போனவங்களை சுத்தி சடங்கு சாங்கியமா தான் இருக்கும். இறந்த ஆத்மா அங்க நிம்மதி அடையுதா இல்லையான்னு அங்க உறுதிப்படுத்திட்டு தான் ஆகணும். அதுக்கு பிறகுதான் அவங்களை எரிக்கவோ இல்ல புதைக்கவோ செய்யணும். அங்க ஃபியூனரல்ல கண்ணாடிகள் கூட ஃபுல்லா கவர் பண்ணி மூடிடுவாங்க. ஏன்னா அந்த ஆத்மா அதோட ரிஃப்ளெக்ஷனை கண்ணாடியில பார்த்தா அந்த ஆத்மா அது இடத்துலயே ட்ராப் ஆயிடும்னு நம்புறாங்க. சில குடும்பங்கள் இறந்தவங்களோட ஆடைகளை கூட எரிப்பாங்களாம். ஏன்னா அவங்க மறுபடியும் அவங்க உடைகளை போட ஏதாவது கிடைக்குமான்னு அந்த ஆத்மா பார்க்குமா. அதனால திரும்பி அந்த ஆத்மா வராம பாத்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாம இதுல கத்துக்கிறது என்னன்னா, சில சமயத்துல இறந்தவங்களோட ஆத்மா அங்கிருந்து போகணும் கூட விரும்பாதுன்னு சொல்லப்படுது. தாய்லாந்து ஒரு மிக அழகான நாடு, ருசியான சாப்பாடு, நல்ல குணம் கொண்ட மக்கள். ஆனா அதுலயும் ஒரு இருட்டும் மர்மமும் கூடிய நாடும் கூட. பேய்கள் அந்த காலத்துல மட்டும் இல்ல, இப்பவும் கூட இருக்குது. பழைய கோவில்ல, கைவிடப்பட்ட பில்டிங்ல, காடுகள்ல கூட மற்றும் காற்றுல கூட அவங்க மாந்திரிகள் சேர்ந்து வரும். இது வெறும் பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள் கூட நீங்க நினைக்கலாம். இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம கூட இருக்கலாம். ஆனா பார்த்தவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் உண்மை தெரியும். ஆவிகள் எப்போதும் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இரவுல அமைதியான இடத்துல கூர்ந்து கேட்டா நீங்களும் அவைகளை கேட்கலாம். ஸோ வியூவர்ஸ், நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான பல ஸ்டோரிஸோட இனிமே தொடர்ந்து வரப்படும். அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும்.
இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் எஸ்கே. இது டூர் ஜோன். நன்றி, பாய்.